செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுக தனித்து விடப்பட்டிருப்பதாகவும் கூட்டணி இல்லாமல் ஒரு போராட்டத்தை கூட நடத்த முடியாமல் ஸ்டாலின் தவிர்ப்பதாகவும் மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கூட்டணி கட்சிகள் திமுகவை தனியாக நிறுத்தியிருப்பது கூட்டணியில் இருக்கும் புகைச்சலாலா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இரண்டாயிரத்து 26 தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் ஆளும் திமுகவில் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஸ்டாலினை பொதுவெளியில் மிரட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கீழடி விவகாரம் தொடர்பாக திமுக செய்த அரசியல் நாடகம் அட்டர் பிளாப் ஆனதுக்கு முக்கிய காரணமே கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்காததுதான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி துணை முதல்வர் பதவி வேண்டும் என்கிறது. அது செய்தியாக வெளியான பிறகும் திமுகவிடமிருந்து ரியாக்ஷன் இல்லை. சிபிஎம் கட்சியோ ஸ்டாலின் சொன்ன தேர்தல் வாக்குறுதி சதவீத கணக்கை தப்பு என்கிறது. மதிமுக ஒரு பக்கம் அதிக தொகுதிகள் வேண்டுமென தனி தீர்மானம் நிறைவேற்றுகிறது. விசிகவோ அடிக்கிறதா அணைக்கிறதா என தெரியாதபடி தானும் குழம்பி திமுகவையும் குழப்புகிறது. வேல்முருகன் சட்டசபையிலேயே அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். இப்படி கூட்டணியில் இருக்கும் புகைச்சல் கொஞ்சம் நஞ்சமல்ல. திமுக கூட்டணி ஆரம்ப முதலே வினோதமான கூட்டணியாகவே இருக்கிறது. திமுகவை அழிக்க பிறந்ததுதான் மதிமுக. காங்கிரஸை ஆரம்ப முதலே எதிர்த்து வருபவர்கள்தான் கம்யூனிஸ்டுகள். இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் மற்ற கட்சிகளை பிடிக்காது. இந்த விசித்திர கூட்டணி சில வெற்றிகளை பெற காரணமே ஒன்றாக இருப்பது போல கட்டமைக்கப்பட்ட பிம்பம்தான். பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டினாலும் நீட் எதிர்ப்பானாலும் திமுக அறிவிக்கும் எந்த போராட்டமானாலும் ஸ்டாலின் வருவதற்கு முன் கூட்டணி கட்சி தலைவர்கள் போராட்ட மேடையில் ஆஜராகி விடுவார்கள். எல்லோரும் ஒன்றாக நின்று கொண்டு போஸ் கொடுத்தே வலுவான கூட்டணி என மக்களை ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் இன்று நிலை மாறி இருக்கிறது. திமுக தனது ஆட்சியில் நடக்கும் பல அவலங்களை மறைக்க தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கீழடி விவகாரத்தில் இல்லாத பிரச்சனையை இருப்பதாக கூறி கீழடி தமிழர் தாய்மொழி என அதிமுக அரசு உருவாக்கிய கோஷத்தை கூச்சமில்லாமல் காப்பிரைட்ஸ் கேட்டு பெறாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கீழடி கீழடி என திமுக புலம்பிக் கொண்டிருக்க அதை மக்கள் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை. காரணம், கீழடிக்கும் திமுகவிற்கும் சம்பந்தமில்லை. அந்த ஆய்வு அதிமுகவின் சாதனை என மக்களுக்கு தெரியும். மக்கள் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளும் திமுகவின் கீழடி போராட்டத்தை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. அவர்களுக்கும் அதிமுகவின் அருப்பெரும் சாதனை கீழடி ஆய்வு என்பது தெரியும். இருந்தாலும் எப்போதும் கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என நினைத்த திமுகவை தனித்து புலம்ப வைத்திருக்கிறார்கள். திமுகவின் போராட்டத்தில் முன்பை போல கூட்டணி கட்சிகள் பங்கேற்காததில் இருந்தே காரணமில்லாமல் கூடிய அந்த கூட்டணி, கொள்கையில்லாத அந்த கூட்டணி நீர்த்து போனது தெளிவாக தெரிகிறது. பொதுவெளியில் துணை முதல்வர் பதவி வேண்டுமென கேட்கிறார்கள். திமுகவிடமிருந்து ரியாக்ஷனே இல்லை. அஞ்சி நடுங்கி ஒடுங்கி போயிருக்கிறது திமுக தலைமை. கூட்டணியை இனி சரிகட்டினாலும் அது மக்களிடம் எடுபடாது. காரணம், இந்த ஆட்சியின் லட்சணம் குறித்து கூட்டணி கட்சியில் இருக்கும் பலர் வெளிப்படையாக பேசிவிட்டனர். கூட்டணியில் இல்லாமல் ஒரு போராட்டத்தை கூட வெற்றிகரமாக நடத்த முடியாத திமுக தேர்தலை எப்படி வெல்லும்? ஆக தமிழகத்திற்கு வெடிவு காலம் விரைவில் வருகிறது.